திருநெல்வேலி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய தொகுதின்னு கூட சொல்லலாம். அதாவது பாளையங்கோட்டை அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஜெயிலு தான் ஞாபகம் வரும். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திமுக தான் இதை தொடங்கி வைக்குது. ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டு நம்ம முஸ்லீம் போலரைசேஷன் பண்ணி அங்க வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு முஸ்லீம் தொகுதியை மாத்தினதுக்கான காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லலாம். உதயநிதிட்ட சொல்றாரு, நீங்க பாளையங்கோட்டை தொகுதியில போட்டு போடணும், எங்க தொகுதி நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த மாவட்டத்துக்குள்ளேயே நிறைய அதிருப்திகள் வந்து இருக்கு ரூபி மனோகரனுக்கு. அப்பாவுக்கு இருந்த அந்த இது வந்து அவருடைய மயனுக்கு திரும்ப கிடைக்குமானா அது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது கேஸ்ட் போலரைசேஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க இருக்கு நிறைய. டிடிவி அங்கிட்டு பார்த்தா இபிஎஸ் அந்த பேக்ஷன் அப்போ இசக்கி சிப்பி அவருடைய பேச்சும் நிறைய அடிபட்டுச்சு. பேசு தமிழா பேசினேன் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளை பத்தி பேச போறோம். நடராஜன், நீங்க சொல்லுங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல என்னென்ன 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி தொகுதியை பத்தி நீங்க சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைய 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. முதலாவதா மாவட்டத்தின் பெயர் தான் இங்கே திருநெல்வேலி, அதன் பிறகு பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், இந்த 5 தொகுதிகள் இருக்கு. ஸோ முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் தான் அந்த கட்சியினுடைய வலிமையை வந்து கொண்டு போறவங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து தச்சை கணேசராஜா, இன்னொருத்தர் வந்து இசக்கி சுப்பையா. இவங்க 2 பேர் தான் அதிமுகவை பொறுத்தவரையில மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. அதே போல திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்துல் வஹாப், அவர் வந்து இப்ப எம்எல்ஏவும் இருக்காரு, அவர் ஒரு மாவட்ட செயலாளர். ஆவுடையப்பன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூத்த உறுப்பினர், ரொம்ப நாட்களா திமுகவில் இருக்காரு, அவருமே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. பாஜகவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கட்சிகளுமே இங்க வந்து ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்ற கட்சிகளா இருக்காங்க. இது போல காங்கிரஸுமே ஓரளவுக்கு வலுவான வாக்கு வங்கிகள் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாங்குநேரி தொகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ரொம்பவே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. 4 கட்சிகளுக்குமே ஓரளவுக்கு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம். முதலாவதா இந்த மாவட்டத்தின் பெயர் தாங்கிய திருநெல்வேலி தொகுதியை பத்தி நம்ம பாத்திரலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ யாருன்னு பார்த்தோம்னா நயனா நாகேந்திரன் தான் இருக்காரு. ஸோ அவரை எதிர்த்து போட்டியிட்டு யாருன்னு கேட்டோம்னா அந்த ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஒரு நபர் தான் போட்டிருந்தார். அவங்க அப்பா யார், அவங்க கிட்டத்தட்ட அவங்க இந்த குடும்பமே ஒரு பாரம்பரியமான இந்த அரசியல் குடும்பம்னே சொல்லலாம். அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி மேயரா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியில. அதை எப்பவுமே ஒவ்வொரு டைமே என்ன பார்த்தோம்னா நயனா நாகேந்திரன் வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இங்கதான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான் நிறைய டைம் நின்றுருக்காரு. ஸோ அப்போலாம் யார் எதிர்த்து நின்றுருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் அவர் தான் எதிர்த்து நின்றுருக்காரு. ஸோ ஒவ்வொரு டைமே ஒரு சரிவை தான் சந்திச்சிருக்காரு. ஸோ இந்த டைமும் அது மாதிரி தான் ஒரு சரிவை சந்திச்சிருந்தாரு. ஸோ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அங்கே வெற்றி பெறாரு. இங்க வந்து கொஞ்சம் நிறைய சமூகங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வந்து கலப்பாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாடார் சமூகமாக இருக்கட்டும், மறவர் சமூகமாக இருக்கட்டும், பிள்ளைமார் சமூகமாக இருக்கட்டும். ஸோ நிறைய சமூகங்கள் வந்து இங்கே இருக்கு. இதை தாண்டி என்ன பார்த்தோம்னா நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறத பார்க்குறோம். எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே வந்து அவர் அணுகிற முறையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவருக்கு நல்லா ஒரு சாதகமாக தான் இருக்கு. ஸோ திரும்பவுமே திருநெல்வேலி தொகுதியில் அவர் நிற்கும் பொழுது அவருக்கான ஒரு வாக்கு வங்கியா இருக்கட்டும், அவருக்கான செல்வாக்கா இருக்கட்டும், அவர் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த மழைக்காலங்கள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு தென் மாவட்டங்கள். ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்பையில கூட களத்துல போய் இறங்கி நின்று வேலை பார்த்தாரு நயனா நாகேந்திரன். ஸோ இப்போ வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக வேற இருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு வந்து கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து அவர் கண்டிப்பா ஒரு எட்ஜ் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. ஆமா, நான் நயினார் நாகேந்திரன் அவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த தொகுதி மட்டும் கிடையாது, அந்த மாவட்டம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் ஒரு இணக்கமான போக்கு தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கு. ஸோ எல்லா தரப்பு மக்கள், நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில அந்த டவுன் ஏரியான்னு சொல்லுவாங்க, அதாவது நெல்லையப்பர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை டவுன் சொல்லுவாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைமார் சமுதாய மக்கள் தான் அதிகமாக வாழ்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட இணக்கமா இருக்கிறதாகட்டும். அதே போல நெல்லை சட்டமன்ற தொகுதியில நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள்லாம் மறவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், அதே போல தேவேந்திர குல வேளாளர், இவங்க எல்லாருமே அடர்த்தியா வாழ்றாங்க. ஸோ அவங்க கிட்டயுமே ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்காரு. அதே போல அவர் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் போய் வந்து வழிபடுறதா இருக்கும், எல்லா இடங்களுக்கும் போயிருவாரு. இஸ்லாமியர்கள்கிட்டையும் அவருக்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராகவே நியமிக்கப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரு கூடயும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கு.
இன்னொரு விஷயம் என்னன்னா திருநெல்வேலி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய தொகுதின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நெடுஞ்செழியன் வந்து அங்கே நின்றுருக்காரு 80கள்லேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நின்றுருக்காரு. காங்கிரஸ்ல இருந்த நெல்லை கண்ணன், ஸோ அவருமே அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நின்றுருக்காரு. ஸோ அதனால திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய தொகுதின்னு கூட சொல்லலாம். ஆமா, 2001 இருந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் நிக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து யாராவது நிக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோல்வியையும் சந்திக்கிறாரு. ஸோ 2016 பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன ALS லட்சுமணன் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் வந்து தொகுதி பக்கமே வரல, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் 2021 யாருமே அவருக்கு ஓட்டு போடல. அப்ப கூட்டணியில வந்து காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நெல்லை கண்ணன் வந்து அவரை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு, ALS லட்சுமணன். அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை கூட ஆச்சு. ஸோ இப்படி கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்ககிட்டே ஒரு அதிருப்தியை கொண்டவர் தான் ALS லட்சுமணன் அவர்கள். அவருக்கு கண்டிப்பா இந்த தடவை சீட்டு கொடுக்க மாட்டாங்க 2021. உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் அங்க சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து கண்டிப்பா சீட்டு வாங்கணும், ஏன்னா அவர் வந்து பிள்ளைமர சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே போல துணை மேயரா இருக்காருல்ல ராஜு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருமே அங்க அந்த சமூக மக்களுமே அங்க நிறைய வாழ்றாங்க. ஸோ அவருமே சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம்னா அப்துல் வகாப்புக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடியவர் தான் ராஜு, அவர் துணை மேயரா இருக்காரு. ஸோ அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா பாளையங்கோட்டையில நம்ம எம்எல்ஏ, திருநெல்வேலியும் நம்ம ஆதரவாளர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா இந்த மாவட்டத்தை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அப்துல் வகாப் இருக்காரு. இப்போ திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு துணைத் தலைவராக இருந்த போதே ஜெயிச்சிட்டாரு. அப்படிங்கும் பொழுது இப்போ வந்து மாநில தலைவராக வேற இருக்காரு. அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில செல்வாக்கு குறையவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் NDA கூட்டணி சார்பில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிற்பாரு. கண்டிப்பா அவருக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்க தொகுதி தான் வந்து பாளையங்கோட்டை தொகுதி. இன்னொன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து பாளையங்கோட்டை தான் பரப்பளவுல வந்து கொஞ்சம் சின்ன தொகுதி, ரொம்ப சின்ன தொகுதி. நீங்க சொன்னீங்க முஸ்லிம்கள் அப்படின்னு, முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்டின்ஸும் அங்க நிறைய இருக்காங்க. அதாவது பாளையங்கோட்டை அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஜெயிலு தான் ஞாபகம் வரும். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த அளவுக்கு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அரசு ஊழியர்கள் நிறைய பேர் அந்த தொகுதியில தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு தங்களை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய திமுக தான் அங்க வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அது யாரு, அங்க யார வேட்பாளரா போட போறாங்க அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. அந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இது வரைக்கும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் வந்து 6 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது திருப்பி முஸ்லீம் கேண்டிடேட் நிக்க வச்சாதான் திருப்பி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். திமுக வந்து இதுதான், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன். அதாவது அதிமுக காலகட்டங்கள்ல முன்னாடி வந்து, அதாவது இந்த 72 அந்த 73 காலகட்டங்களில் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஹிந்துவோ யாரையோ தான் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா திமுக தான் இதை தொடங்கி வைக்குது. ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டு நம்ம முஸ்லீம் போலரைசேஷன் பண்ணி அங்கே வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு முஸ்லீம் தொகுதியை மாற்றினதுக்கான காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அங்கே முஸ்லீம்ஸ் தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டு வந்ததே திமுக தான். அந்த கேஸ்ட் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம்ஸோடைய அந்த கன்வர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறது இங்கே இந்த மாதிரியான தொடர்ச்சியாக கொண்டு வரது காரணம் டிஎம்கே தான் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்துல் வகாப் அப்படிங்கிறவருக்கு வந்து இப்போ இந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1.5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கே வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இந்த மேயர் விஷயமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சூழலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு வகாப்புக்குமே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தவருக்கு அவர் சீட் வாங்கி கொடுக்க முடியுமா, அவரே இப்போ அவர் சீட்டை தக்க வச்சுப்பாரா அப்படிங்கிறதே பெரிய கேள்வியா தான் இருக்கு. அதுல என்னன்னா, இப்போ வந்து அங்க வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையில மார்க்கெட்டுங்கிற ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ அங்க வந்து புதிதாக நிறைய கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கடைகளை வந்து ஒதுக்குவாங்கல்ல, இவங்களுக்கு தான் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. அதுலயே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, முறைகேடுகள் இருக்கு. இது வந்து தலைமைக்கு வந்து அப்துல் வகாப் மேல ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அப்துல் வகாப் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த மார்க்கெட் தொடர்பா வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்துல் வகாப் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏரியால நெருக்கமானவர். ஆனா இளைஞரணியை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து பாளையங்கோட்டையில சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. அப்படி வந்து இளைஞரணி மீட்டிங் ஒன்று திருச்சியில நடக்குது. அப்ப திமுகவை சேர்ந்த வழக்கறிஞரான ஒருத்தர் அலிஃப் மீரான் அப்படிங்கிறவரு, நீங்களே இங்க வந்து போட்டி போடுங்க உதயநிதிட்ட சொல்றாரு, நீங்க பாளையங்கோட்டை தொகுதியில போட்டி போடணும், எங்க தொகுதி நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, அப்துல் வகாப்புக்கு அங்க சீட்டு கிடைக்க கூடாது, அதனால உதயநிதி போட்டியிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ திமுகவுமே என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்னை கட்சின்னு சொல்றாங்க, நம்மளுமே சவுத்துல இறங்கி போட்டியிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து உதயநிதிக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கு.
ஆனா அவங்க என்ன முடிவுல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அலிஃப் மீரான் இருக்காருல்ல, அவருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதி மக்கள் கிட்ட கொஞ்சம் செல்வாக்குடைய நபரா இருக்காரு. சோ அவருக்குமே சீட்டு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உதயநிதி கூட அவ்வளவு நெருக்கமா இருக்காருன்னா அவருக்கான வாய்ப்பும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ திமுக சார்பில் யார் வேட்பாளராக நிற்க போறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. எப்பவுமே திமுக பார்த்தோம்னா அந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். திமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ரெண்டுமே நிறைய கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது இருக்கட்டும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா திருநெல்வேலியில அதிகமான கோஷ்டி பூசல் இருக்கிறதா தான் பேசப்படுது. சமீபத்தில் நடந்த அந்த மேயருக்கான அந்த குழப்பமே வந்து பெரிய உதாரணம். இப்போ சமீபத்துல ஒரு இந்த ஆணவ படுகொலை விஷயம் கூட நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கூட திருநெல்வேலியுடைய பொறுப்பு அமைச்சர் இருக்கக்கூடிய நேரு தான் போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. ஸோ காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி நடந்த அந்த திருநெல்வேலி மேயர் குழப்பத்தப்பையும் நேரு போனார். ஆனால் நேருக்கே வந்து அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது, நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கவுன்சிலர் வர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த மேயர் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேருக்கே வந்து நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கான கோஷ்டி பூசல் வந்து திமுக நிலவிட்டு இருக்கு. இதனாலதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு 2024 காலகட்டங்களில். யாருக்கு அங்கே பார்லிமெண்ட்டுடைய வேட்பாளரை நிப்பாட்டுறது அப்படின்னு. கடைசியில் யாருமே வேணாம், காங்கிரஸ்க்கே கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ராபர்ட் ப்ரூஸ் வந்து திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே வராத ஒரு ஆள், கிட்டத்தட்ட கன்னியாகுமரி. ஆமா, அவர் வந்து கன்னியாகுமரிக்காரரை கொண்டு வந்து திருநெல்வேலி நிப்பாட்டினாங்க. ஆளே கிடைக்காத பட்சத்துக்கு தான் கொண்டு வந்து அவர் நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கான கோஷ்டி பூசல் வந்து திருநெல்வேலியில் நிலவிட்டு இருக்கு. ஸோ இதுவே திமுக வந்து ஒரு செட்பேக்கா தான் 2026 அமையும் நான் பாக்குறேன். ஆமா, ஆனா கண்டிப்பா பாளையங்கோட்டை தொகுதி அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதி தான். யாரு நிக்க போறா வேட்பாளரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை திமுக இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இது வந்து நம்ம காங்கிரஸுக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு முன் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. எதனாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நாங்குநேரி வந்து ஸ்டார் தொகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தொகுதி. ஏன்னா அடிக்கடி இடைத்தேர்தல் வருது, விக்கிரவாண்டி மாதிரி தான் நாங்குநேரியும் இடைத்தேர்தல் நிறைய வரக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ நாங்குநேரியை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரூபி பில்டர்ஸுடைய உரிமையாளர், அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவரை எதிர்த்து தச்சை கணேசராஜா தான் போன எலெக்ஷன்ல போட்டியிட்டாரு. ஸோ இந்த தடவை நாங்குநேரி தொகுதியில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? இந்த தடவை பார்த்தோம்னா ரூபி மனோகருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த இந்த மாவட்ட தலைவருடைய கொலை வழக்கு, அதாவது இந்த காங்கிரஸ் மாவட்டத்துடைய தலைவருடைய கொலை வழக்கு கூட ரூபி மனோகருடைய பேச்சுமே அடிபட்டுச்சு. அதாவது ரூபி மனோகருக்கும் இதுல தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ இரண்டாவதா இன்னொன்று பார்த்தோம்னா, போன தடவையே வந்து ரொம்ப டைட்டா தான் ஜெயிச்சாரு ரூபி மனோகர். ஆமா, அவரை கட்சியிலிருந்து விலக்கி கூட வச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த மாவட்டத்துக்குள்ளேயே நிறைய அதிருப்திகள் வந்து இருக்கு ரூபி மனோகரனுக்கு. இரண்டாவது பார்த்தோம்னா, நாங்குநேரி வந்து ஒரு செல்வந்தர்களுடைய கிட்டத்தட்ட தொகுதின்னு கூட சொல்லலாம். அங்க நின்ற நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய பேர் பிசினஸ் மேன்ஸ் தான். வசந்தகுமாரா இருக்கட்டும், 2013 காலகட்டங்களில் அதிமுக சார்பாக நின்ற நாராயணன் நினைக்கிறேன், அவருமே வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். இரண்டாவதா நாடார்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. ரெண்டாவது ஐயாவளின்னு சொல்லுவாங்க, அந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சைடு இருப்பாங்க ஐயாவளி. ஸோ அவங்களும் அந்த பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதின்னு கூட சொல்லலாம். நாடார்கள் மக்கள் வந்து நிறைய சமூகமாக அங்கே வாழக்கூடிய ஒரு இடம் தான் நாங்குநேரி. இரண்டாவது பார்த்தோம்னா, இதுல வந்து அதிமுகக்கு இந்த தொகுதியில கண்டிப்பா இந்த தடவை ஒரு எட்ஜ் இருக்கதான் பார்க்க முடியுது. ரூபி மனோகரன் வந்து கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இரண்டாவதா நீங்க சொல்ல அந்த தச்சை ராஜா சொல்லக்கூடிய கணேசராஜா, அவங்க வந்து மாவட்ட செயலாளர் இருக்காப்புல. அவர் வந்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த தடவை அவருக்கு நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குது. ஏன்னா நீங்க சொன்னீங்க நாடார்கள் அதிகமா வாழ்றாங்க அப்படின்னு. ஸோ அதையும் தவிர்த்து மற்ற சமூகம்னு வாழ்வாங்கல்ல, 10% மறவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்கு வந்து இவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதே போல அதிமுகக்குன்னு அங்கே ஒரு பேஸ் இருக்கும். ஏன்னா 2019 இடைத்தேர்தலில் அங்கே அதிமுக தான் ஜெயிச்சது. ஸோ அந்த மாதிரி அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லாத ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயிச்சாரு. ஸோ அதிமுகவுக்கு வாய்ப்பில்லாத தொகுதி அப்படின்னு நாங்குநேரியை சொல்லிட முடியாது. காங்கிரஸ் அங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அந்த கூட்டணி நல்லா ஒர்க்காச்சு. ரூபி மனோகரனை தவிர்த்து வேற யாருக்காவது சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக டஃப் கொடுக்கும், திமுக கூட்டணி காங்கிரஸ். ஏன்னா 2019 2021 எல்லா தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க சீட்டே கொடுக்கல. வேற எங்கேயாவது சென்னையில இருக்கிறவங்களுக்கோ இல்ல வேற ஏதாவது தொகுதியில இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு ஒரு வசந்தகுமாரே வந்து இங்கதான் நின்று ஜெயிச்சாரு. அப்புறம் 2016 அந்த காலகட்டங்கள் 2019 சம்திங்ல 2019 எம்பி ஆனவொன்னா பதவியை ராஜினாமா அப்பதான் ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயிச்சாரு. சோ அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்கள வேட்பாளர் நிப்பாட்டுங்க, இங்க வந்து காங்கிரஸ்லயோ திமுகவிலயோ ஆள் இல்லாமல இருக்கு, நீங்க எங்க ஆட்கள் நிப்பாட்டினாதான் இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த ரெட்டியார்பட்டி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்களா, அது பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு தேர் போகல அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஊர் திருவிழாவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதிய சிக்கல்கள் அங்க அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் எம்எல்ஏ வந்தாதான்
இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குறிப்பா நாங்குநேரியில இன்னொரு விஷயம் என்ன பேசணும் அப்படின்னா, அங்கதான் ரொம்ப அந்த கேஸ்ட் சார்ந்த அந்த இது வந்து மோதல்கள் வந்து நிறைய இருக்கிறதா பார்க்க முடியுது. நாங்குநேரியில மறவர் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், கொஞ்சம் அடர்த்தியாவே வாழ்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 சமூகமுமே எப்படி வாக்களிக்க போகுது, திமுக அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்க வந்து ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். இரண்டாவது, அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து யார் சைடு ஸ்டாண்ட் எடுத்து நிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் பேசப்படுது. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து இந்த பாஜகவுக்கு இப்ப சமீப காலமா வாக்களிச்சுட்டு வராங்க. பாஜக சார்ந்த ஒரு மறவர் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு நபர் தான் இப்ப தலைவரா இருக்காரு. ஸோ அதை பார்த்து வாக்களிக்க போறாங்களா, இல்ல எங்களுக்கு அதிமுக பாஜக தான் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்து வாக்களிக்க போறாங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் அங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்க போகுது. ஏன்னா 2019 எங்களுக்கு வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பெயர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல கிராமங்கள் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. அவங்க ஓட்டு போடவே இல்லை. ஆனா அதே மக்கள் 2021 ஓட்டு போட்டாங்க. புறக்கணித்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா காரணம் என்ன? இந்த பேர் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அதனால நம்ம ஓட்டு போறோன்னு போட்டுருக்காங்க. அது நிறைய வந்து அதிமுக வேட்பாளருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அந்த காலகட்டத்தில். 2024 வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்ப பிரச்சாரம் பண்ணும்போது மோடி சொன்னதை வச்சு ஓட்டுக்கிட்டாங்க. நான் வந்து நரேந்திரன், நீங்க வந்து தேவேந்திரன்ற மாதிரிலாம் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை வச்சு 2024 நிறைய பேர் ஓட்டு கேட்டு இது வந்து பாஜகவுக்கு ஒரு பிளஸ் ஆகும். ஆமா, 2026 அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் ஓட்டு இந்த பக்கம் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நாங்குநேரில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பரமசிவம் ஐயப்பன் சொல்லிட்டு இருந்த நபர், அதாவது அமமுகல இருந்த நபர் வந்து 2021 காலகட்டங்களில் அவர் தான் அந்த தொகுதியில் நிற்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2022 அங்கிருந்து அதிருப்தியில் வந்துட்டு திமுகவில் இணைகிறாரு. ஸோ 2022 இருந்தே அவர் வந்து உதயநிதிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் பரமசிவன் ஐயப்பன். ஸோ இப்போ 2026 ஒருவேளை காங்கிரஸுக்கு இந்த தொகுதி இல்லை அப்படின்னா சுயசாட்டா கிட்டத்தட்ட பரமசிவன் ஐயப்புக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கொஞ்சம் அவருக்கு ஒதுக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கான அந்த டஃப்புமே இருக்கும். நாங்குநேரியில் கிட்டத்தட்ட நாங்குநேரி வந்து ஒரு இழுபறி நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக கணிச்சிட முடியாது. ஏன்னா இங்கே டிவிகே ஃபேக்டரி இருக்கு, என்டிகே ஃபேக்டரி இருக்கு. நம்ம ஏன் இவங்களை பற்றி பேசலைன்னா, இன்னும் அவங்களுக்கான கேண்டிடேட் யாரு, அவங்களுக்கான ஒரு நல்ல மாவட்ட தலைவரோ பிரதான தலைவரோ யாருன்னு நம்மளால பேச முடியல. ஸோ அதனால இன்னும் அந்த 2 ஃபேக்டரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பொறுத்து தான் இங்க. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, விஜயனுடைய அப்பாவுக்கு சொந்த ஊரே நாங்குநேரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா போயா நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் நாங்குநேரி தொகுதியில் நிக்க போறாருலாம் ஆரம்ப கட்டத்துல இவரெல்லாம் சொன்னாரு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்குநேரில் வந்து விஜய் நிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்ப்போம், ஏன்னா தேர்தல் நெருங்க தான் நமக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான தொகுதி, நிறைய வந்து நம்ம செய்திகள்லாம் இந்த தொகுதியை பார்த்துருக்கலாம், ராதாபுரம். ஏன்னா கடைசியா நடந்த 2 தேர்தலையுமே 2016 2021 கிட்டத்தட்ட 1000 ஓட்டுகளோ 2000 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் அந்த முடிவுகள் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே குரூசியலான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. ஒருத்தர் வந்து எம்பி ஆயிட்டார், இப்ப 2016 எம்எல்ஏவா இருந்தவர் இன்பதுரை அவர்கள். ஸோ அவர் வந்து கண்டிப்பா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருத்தர் சபாநாயகர் ஆயிட்டாரு, அப்பாவு அவர்கள். அவருமே தன்னுடைய மகனான அலெக்ஸுக்கு அந்த சீட்டை கொடுத்துடலாம், நம்ம வந்து அரசியல்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு இருந்த அந்த இது வந்து அவருடைய மகனுக்கு திரும்ப கிடைக்குமானா அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அப்பாவு வந்து கிட்டத்தட்ட முன்னாடியில இருந்து எம்எல்ஏவா இருந்தவர். 2001 காலகட்டங்கள்லயே அவர் எம்எல்ஏ ஆனவர். காங்கிரஸ், தமாக அப்படி எல்லா கட்சியும் போயிட்டு எல்லா இதுலயும் எம்எல்ஏ ஆனவர். ஸோ அதனால அவருக்கு இருந்த அந்த இதா இருக்கட்டும் எல்லாமே வந்து திரும்ப அவர் மகனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதை தாண்டி அதிமுக இங்க எந்த வேட்பாளர் நிறுத்த போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி. ஸோ இங்க கண்டிப்பா ஒரு ஓட் போலரைசேஷன், அதாவது கேஸ்ட் போலரைசேஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க இருக்கு நிறைய இந்த ராதாபுரம் தொகுதியில. ரெண்டாவதா போன தடவைக்கு அந்த 2016 காலகட்டங்கள்ல அப்பாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சம்திங் ஏதோ ஒரு ஓட்ல தான் தோக்குறாரு. அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இன்பதுரை வந்து இது பண்ணிட்டாரு அது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போட்டு தான், அந்த வழக்கு இன்ன வரைக்கும் அப்படியே கோர்ட்ல இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஒரு டஃப்பான தொகுதி தான் இங்க. இதை தாண்டி என்னன்னா, டிவிகே நாம் தமிழர் இங்க எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து ராதாபுரம் தொகுதி தான் வந்து கடலோர பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி. அது மூலம் மீனவ சமுதாயமும் இங்க அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து யார் வந்து கேண்டிடேட் அவங்களும் யார் வந்து எம்எல்ஏ ஆக போறாங்க ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்துல இருப்பாங்க. பெர்னாண்டஸ் சமூக மக்கள் வந்து அங்க நிறைய இருக்காங்க. ஸோ நாடார்கள், பெர்னாண்டஸ், அதே மாதிரி மறவர்கள் எல்லாருமே அங்க கணிசமா இருக்கிறதுனால இந்த தொகுதியுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இழுபறி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அடுத்த தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திரத்துல இப்பவே நம்ம ஷூர்ஷாட்டா சொல்லிடலாம், அது வந்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இசக்கி சுப்பையா அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு நபர். ஏன்னா அமமுகவுக்கு போயிட்டு அப்பதான் அதிமுகவுக்கு வந்திருக்காரு.
வந்தவொடனே அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியை பதிவு செய்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே இணக்கமான ஒரு நபர். அங்கே வந்து அவர் வந்து மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா முதலியார்கள் அதிகமாக இருக்காங்க, பிள்ளைமாறு சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் மக்கள், நாடார்கள் எல்லாருமே அடர்த்தியாக வாழ்றாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் எப்படி நம்ம வந்து நயினார் நாகேந்திரனை சொல்றோமோ அதே மாதிரி இவருமே எல்லாரு கூடவும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி செல்வந்தர், எந்த அளவுக்கு நம்ம வந்து கட்சி வேலைகளை கட்டுமான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து இறங்கி வேலை வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில ஆவுடையப்பன் அவர் வந்து ரொம்பவே கட்சி மேல அதிருப்தியில் இருக்காரு. அதனால அவர் எனக்கு சீட்டே வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா கூறப்படுது. அவருடைய மகனுக்கோ இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் யாரோ ஒருத்தர்களுக்கு சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இசக்கி சுப்பையா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப அந்த இது இருக்குன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அமமுகல இருக்கும் பொழுதே அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் அமமுகல அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட எஸ்பி மாணிக்கவேல் ராஜாவும் பக்கத்து மாவட்டத்துக்காரர் தான். ஸோ அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோட இசக்கி சுப்பையாவுடைய பேச்சு நிறைய டைம் அடிபட்டுச்சு. 2019 ஃபேக்ஷன் அப்போ டிடிவி அங்கிட்டு பார்த்தா இபிஎஸ் அந்த ஃபேக்ஷன் அப்போ இசக்கி சுப்பையாவுடைய பேச்சும் நிறைய அடிபட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கான செல்வாக்கு மிக்கவர் தான் இசக்கி சுப்பையா. ஸோ அந்த மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் வேற. ஸோ கண்டிப்பா அவருக்கான இந்த தொகுதியில் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதி பார்த்தோம்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா திமுக மேல ஏற்கனவே ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த 2026 அந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதை தாண்டி அம்பாசமுத்திரத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஆவுடையப்பனுடைய மகனான பிரபாகரனுக்கும் இங்க சீட்டு கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறதுனால சபாநாயகருக்கும் இந்த தொகுதி மேல ஒரு கண்ணு. யாரு நம்ம அப்பாவும் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய ஆதரவாளரான ஒருத்தருக்கு இங்க சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஜெகதீசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்க அந்த தொகுதி மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். அவருமே காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உறுதுணையா அப்பாவும் இருக்கிறதுனால ஜெகதீசனுக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து சுவர்சாட்டா சொல்லிடலாம். இசக்கி சுப்பையா தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஓகே, இப்போ 5 தொகுதிகள் பார்த்துருக்கோம். இதுல வந்து 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கும், 1 தொகுதி திமுக கூட்டணிக்கும், 2 தொகுதிகள் இழுபறியிலையும் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் நம்ம வீடியோக்கள்லாம் பாக்குறீங்க. நீங்க இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில தகவல்கள் நாங்களுமே தப்பா சொல்லியிருக்கலாம். நம்ம வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து செய்திகளை சேகரிச்சு தான் சொல்றோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த முறை நம்ம திருத்திக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.